கோலம் போடும்போது தெற்க பார்த்து நின்னு கோலம் போடக்கூடாது. வடக்கு மற்றும் சூரியனை வரவச்சு கோலம் போடுதல் தான் சிறப்பு. வாசல் தெளிக்கிறப்போ தண்ணீர்ல சாணத்த சேர்த்து தொளிங்க. இல்லன்னா மஞ்சள் கலந்து வாசல் தொளிக்கணும். கர்ப்பமான பெண்கள், உக்கிரமான தேவதைகள் இருக்கிற கோவிலுக்கு போகக்கூடாது. விரதம் கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க வேற கோவிலுக்கு வேணா போயிட்டு வரலாம். பெண்கள் கிழக்கு திசையை நோக்கி குங்குமத்த 2 புருவ மத்தியில உச்சந்தலையில வைக்கணும். திருமணம் ஆகாதவங்க உச்சந்தலையில வைக்கக்கூடாது. திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரல்ல மட்டும் தான் மெட்டி அணியணும். ஒரே கால்ல 2, 3 அணியக்கூடாது. அப்படி அணியிறதுனால ஆரோக்கியம் மற்றும் கணவரோட வளர்ச்சி பாதிப்பு அடையும். அமாவாசை, தவசம் இந்த நாட்கள்ல வாசல்ல கோலம் போடக்கூடாது. கோவில்கள்ல பிரசாதம் தரக்கூடிய துளசிய தலையில எப்பவும் வைக்கக்கூடாது. கோவில்ல தெய்வத்த வணங்குறப்போ பின்னங்கால்கள் 2யும் சேர்த்துட்டு முன்னெற்றி தரையில படுமாறு மண்டியிட்டு வணங்கணும். வெள்ளி, செவ்வாயில பெண்கள் தலைக்கு குளிக்கிறது சிறப்பு. இது தேவையற்ற எதிர்மறை ஆற்றல்களை குறைச்சு ஆன்ம சக்தியை கொடுக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுற பெண்கள் எப்பவும் வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.